ராதே கிருஷ்ணா. இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு தெய்வ பக்தி. நம்மளுக்கு எல்லாம் மண்ணி அழகா தீம் கொடுத்திருக்கா பாரத் 75 அப்படின்னு. அப்படி பாரதத்துக்கு வேணா 75, 85, 95 நம்மளால நம்பர் கொடுத்துட்டே போக முடியும். ஆனா பக்தியை நம்மளால நம்பர் வச்சு டிஃபைன் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம பூமியே ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்மளெல்லாம் பாலனம் பண்ணதே சாட்சாத் அந்த பகவான் தானே. ஹிரண்யாக்ஷன் பூமி தேவிக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது பகவான் தானே வராக அவதாரம் எடுத்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தினார். நம்ம இந்த மார்கழி வைபவத்தை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு காரணமும் அந்த பகவான் தானே. நம்மள சிருஷ்டி பண்றதும் அவர்தான், ஸ்திதி பண்றதும் அவர்தான், சம்ஹாரம் பண்றதும் அவர்தான். सृष्टि स्थित्यन्तकारकामित कामित बलदा समानगाद्र शशीपतिनुताब्धिमदगर नूरागरागर जितकथा सारगित जगदानन्दकारका जय जानकी प्राणनायका जगदानन्द காரகா. அப்படி இந்த ஜகத்துக்கே ஆனந்தம் தரக்கூடியவர் சாக்ஷாத் அந்த ராமர் தான் அப்படின்னு தியாகராஜர் பஞ்சரத்ன கீர்த்தனையில சொல்லியிருக்கார். இந்த தேசம் இந்த பூமி மட்டும் கிடையாது, இதை தவிர இருக்கிற மத்த கிரகங்கள் மெர்குரி, வீனஸ், மாஸ் இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறவர் சாக்ஷாத் அந்த பகவான் தான். அந்த ரகுபதி தானே எல்லாத்துக்கும் அதிபதி. சகல கிரக பல நீனே சரசிஜாக்ஷ. அப்படி அந்த சகல கிரகங்களுக்கும் பலமா இருக்கிறவர் சாக்ஷாத் அந்த பகவான் தான் அப்படின்னு புரந்தரதாசர் சொல்லியிருக்கார். நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால நம்மளுக்கு குரு பக்தி, மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, பதி பக்தி, ஏன் தேச பக்தி நம்மள இடத்துக்கு வரத்துக்கு காரணமே தெய்வ பக்தி தான். அது மட்டும் இல்லாம சதாசிவ பிரமேந்திரால் என்ன சொல்றாருன்னா, परिपालित सरसिज गर्भण्डं परम पवित्रे कृत पाषाण्डं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं. பரிபாலித்த சரசிஜ கர்ப்பண்டம், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும், இந்த உலகத்துல இருக்கிறவா மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல ஜனனம் எடுக்க போறவாளையும் காப்பாத்துறது சாக்ஷாத் அந்த ராமரும் அந்த ராமநாமும் தான். அது நம்மளை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நம்மள பவித்திரமாவும் ஆக்குறது. நம்ம முதல்ல ஒரு நல்ல மனுஷனா இருந்தா தானே நம்ம தேசத்துக்காகவே போராட முடியும். அப்ப நம்மள நல்ல மனுஷனா ஆக்குறது எது? சாக்ஷாத் அந்த